வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக இதுபோன்று அதிமுக சார்ந்த தினசரி தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது ஓபிஎஸ்க்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முக்கியமான இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் இருக்கிறார். அப்புறம் கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் இருவரும் இருந்து கொண்டிருந்தார்கள். அதிமுகவில் பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டிருந்த நிலைமையில் ஓபிஎஸ் அணியில் இருந்தாங்க. தற்போது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் நான் ஓபிஎஸ்ஸுடன் விலகிவிட்டேன், தற்போது எடப்பாடி முன்னணியில் அதிமுகவில் இணைய போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதன் பேரில் பேட்டியும் அளித்திருப்பார் ஊடகத்தலங்களில். மேலும் இந்த ஒரு சூழல்ல தற்பொழுது நம்மளுடைய கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் போயிருந்தாலும் கூட இதன் கூடவே பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் அவர்களும் போக போறாரு. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல நம்மளுடைய வேலுமணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலோசனை செஞ்சிருந்தாங்க அப்படின்னு கூட வருது. சப்போஸ் நம்மளுடைய ஓபிஎஸ் இடமிருந்து அவர் போறாருன்னா அங்கே கொஞ்சம் விஷயம் இருக்குங்க. ஓகேங்களா, பிளான் இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டார். நம்ம ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், அவரோட இருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி. அதனால என்ன பண்ண போறாங்கன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் மூலமாக தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா பேசும் பொருளாக இருக்கக்கூடிய முக்கிய அங்கமாகவே கருதக்கூடிய பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் அவர்கள் அதிமுகவை போய் உள்ள இருந்து ஓபிஎஸ்க்கு வேலை பார்க்க போறார். ஓகேங்களா, ஏன்னா இப்போ கட்சி இணைய போகிறது. ஆல்ரெடி இணையக்கூடிய சூழல் நெருங்கி விட்டது. இந்த ஒரு சூழல்ல கட்சி இணைக்க பலவிதமான முயற்சிகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருந்தாலும் கூட தற்சமயம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதற்கு அங்கிருந்து ஒரு ஆள் வேணும், ஒரு மெயினான ஆள். அது இவராக கூட இருக்கலாம். அந்தர்பல்ட்டி அடிக்க போறாரு என்னதான் எடப்பாடி அணியில் இருக்கிறவங்க ஒரு சிலர் சொன்னாலும் கூட அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்துச்சுன்னா ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அவருக்கான பதவிகளும் கிடைக்கும், ஆதரவும் கிடைக்கும், எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல் என்பது இருக்குது. மேலும் நாளைக்கு வேற பார்த்தீங்கன்னா கூட்டம் ஒன்று நடைபெறுவது. என்னன்னா ஆலோசனை கூட்டம். ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா தற்போதைய பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா மாறுதலை நடத்தணும், தலைமையை ஏற்கணும், கட்சியை சீரமைக்கணும், மீட்டுருவாக்கம் செய்யணும், கட்சியோடைய பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மொத்த தலைவர்களையும் அழைத்து பார்த்தீங்கன்னா கட்சியோடைய பார்த்தீங்கன்னா சட்ட திட்டங்களை ஃபஸ்ட்டு மாற்றணும். கொள்கைகளை மாற்றதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் சிக்கலும் தோல்வியும் வந்திருக்கு. அதனால தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் அவர்களுடைய வழிவகுத்த கொள்கையை அப்படியே அதான் மட்டும்தான் அதிமுக சிறப்பாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதிமுக என்பது அந்த சுயநல சிக்கல்லே சிக்கிக்கிட்டு இருக்கும். அந்த சேத்திலிருந்து அதிமுகவை காப்பாற்றினா மட்டும்தான் தற்பொழுது ஒரு வெற்றியின் பாதைக்கு அதிமுகவை ஓட வைக்க முடியும். மேலும் இந்த ஒரு சூழ்நிலையில் இரட்டை இலை சின்னம் என்றாலே அது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய சின்னம். அந்த சின்னத்தை இந்த அளவிற்கு தோல்வி பாதைக்கு தள்ளலாமா அப்படி இப்படின்னு நிறைய விதமான கருத்துக்களை தற்பொழுது நாளை நடைபெற உள்ள அந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் சொல்ல போகிறார்கள் என்றே கூறலாம். பண்டூட்டி ராமச்சந்திரன் தலைமையில் நடக்கக்கூடிய அந்த ஒரு கூட்டத்தில் எடப்பாடியும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பேச்சுக்கள் அரசியல் வட்டாரங்களில் பூதாங்கரமாக ஒழித்திருக்கு. ஏன்னா எல்லாருமே ஒன்றிணைங்க, சும்மா ஒருத்தர் 2 பேர் ஒன்றிணைச்சுக்கின்னு அதிமுகவில் போகாம சிக்கலாக இருக்கிற மாதிரிலாம் இப்போதைக்கு இல்லை. அதெல்லாம் போன காலங்க. இப்போ ஆட்டமே வேறங்க. டேரெக்டாக நாங்கள் உள்ளே போகலாம், எங்களுக்கு வழி நிறையகள் இருக்குது அப்படின்னு சசிகலாவும் சரி ஓபிஎஸ் தரப்பும் சரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்க சொல்ல கண்டிப்பாக அதிமுகவில் ஒன்றிணையும் படலம் என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக 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 அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்றே நாம் கூறலாம். அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான மாற்றங்களை முன்னெடுக்க போகிறார்கள், புதிய விதமான மாற்றங்கள் எதுவும் நடக்கிறதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்து நமக்கு தெரிய வரும். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.